உன்னை பார்த்தாலே வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. பிச்சைக்காரன் கழுத. ஏமா கண்ணு உனக்கு டாக்டர் தான் வேணுமா? என்னடி சீக்கிரம் சாந்தி, சாந்தி, ஐயோ இது என்னம்மா கொடுமை. ஐயோ நான் என்ன பண்ணுவேம்மா? ஐயோ உனக்கா என்ன கதி? டாக்டர், டாக்டர், என் பொண்ணு எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். சீஃப் டாக்டர் மோகன் இப்ப வந்துருவாரு. இவங்களை கொண்டு போய் ஐசி யூனிட்ல சேர்த்து. நர்ஸ், பி கேர்ஃபுல். 24 மணி நேரமும் சாந்தி மேல கண்காணிப்பா இருக்கணும். ஏன்னா பேஷண்ட் கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஓகே சார். ஏதாவது சின்ன மாறுதல் ஏற்பட்டாலும் எனக்கு உடனடியா தெரிவிக்கணும். சரி. ஓகே. சரி சார். தம்பி, என் மக எப்படி இருக்கா? பழிச்சுக்குவாளா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. சாந்தி எப்படியும் காப்பாத்திடலாம். அவ படிப்புக்கு சிபாரிசு செஞ்சு அவ நல்லா படிக்கணும்னு நினைச்சீங்களே தம்பி, அந்த தெய்வத்துக்கு பொறுக்கலையே. அவளை எப்படியாவது காப்பாத்துங்க தம்பி. கண்டிப்பா காப்பாத்திடலாம். நீ மட்டும் தைரியமா இருக்கணும். ஒரே ஒரு தடவை அவ முகத்தை பார்த்துட்டு போயிடுறேன் தம்பி. பொன்னம்மா, நீயே பார்த்தாலும் சாந்தி இப்ப பேச மாட்டா. பலமான அடி அதிர்ச்சி ஏற்பட்டதுனால தன் சுய நினைவே போய் இழந்துட்டா. இதை நாங்க கோமா கண்டிஷன் சொல்லுவோம். இப்ப மூச்சு விட கூட கஷ்டப்பட்டு இருக்கா. பரவாயில்ல தம்பி, ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். நீ இப்ப பார்த்தாலும் அவளால பேச முடியாது. சாந்தி ஏறக்கூடிய பிறந்த குழந்தை மாதிரி தான். எத்தனையோ தடவை பட்டினியில சோறு கிடைக்காம பசி மயக்கத்துல கண்ணை திறக்காம படுத்துட்டு இருந்திருக்கா. அப்படி நினைச்சு பார்த்துட்டு போயிடுறேன் தம்பி.
மூச்சு நின்னு போச்சா? இதை வந்துடுறேன். தைரியமா இருங்க. சத்தியமா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். நாங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியாம இது எப்படி நடந்திருக்க முடியும்? சாந்திக்கு தூக்கத்துல எழுதி நடக்கிற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்கூடாது. எல்லாரும் ரூமுக்கு போங்க. நீங்க ஈவினிங் 5 மணிக்கு வந்துருவீங்கன்னு அப்பா போன்ல சொன்னாரு. பிரின்சிபல் சாரதா மேடம் கூட சொல்லியிருந்தாங்க. படியில கார் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட்டு. என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். பட் ஏன் என்னன்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வாங்க. ஏன் மேடம், இந்த ஹாஸ்டல்ல கஞ்சா ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க. பிகாஸ் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அது சாந்திங்கிற ஸ்டூடெண்டோட அம்மா போட்டோ. சாந்தி ஒரு அன்லக்கி ஸ்டூடெண்ட்மா. ராத்திரி இவங்க கூட தான் படுத்திருந்திருக்கா. எப்படி எழுந்து போனான்னு இவங்களுக்கே தெரியல. இந்த 3 பேர்ல ஒருத்தர் கூடவா தெரியல? ஒண்ணுமே முடிவு பண்ண முடியலம்மா. There is equivalent reaction for every action. போக போக ஒவ்வொருத்தருக்கும் முடிவு தெரியும். கேர்ள்ஸ், இது நம்ம காலேஜ் ஃபவுண்டர் வடிவேல் சாரோட டாட்டர். ஹாய். இவங்க 3 பேரையுமே எங்கேயோ நான் மீட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இப்போதானே நாங்களே பாக்குறோம். அது எப்படி முடியும்? பை தி பை, இது உங்க ரூம்ல நெக்ஸ்ட் ரூம். வாங்க போலாம். ஓகே, see you.